கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆராய்ந்து முடியாத, உங்கள் யோசனைக்கு அப்பாற்பட்டு, உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அதிசயமாக அவர் செய்ய போகிறார். நெடுநாள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்ததற்கான விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனால் கூடாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் கூட அதட்டினார். எண்ணற்ற அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். ஆதார வசனம் யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி யோபு விதமாக சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருப்பீங்க, விண்ணப்பங்களுக்கான பதிலுக்காக காத்திருப்பீங்க. கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமானவராய் இருக்கிறார். அவரே உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். பெரிய காரியங்களை, அற்புதங்களை அவரே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நன்மையானதை கட்டளையிடுவார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதவராய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் உங்கள் கூக்குரலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான அந்த காரியங்களை, சூழ்நிலைகளை குறித்த விவரங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை நாம் இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனதில் நீங்கள் உறுதியோடு நீங்கள் காணப்பட வேண்டும். விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிறவர்களாய், வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆதார வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டும் என்றால், அதிசயங்களை நீங்கள் காண வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் மனதில் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆதார வசனம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனிதன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் அவர் அவனுக்கு பூர்ண சமாதானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை காத்துக்கொள்கிறார். இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நீங்கள் உங்கள் முழு மனதோடு நம்புகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். எவ்விதமாக என்றால், நீங்கள் விண்ணப்பிக்கிற காரியங்களில் கர்த்தர் நன்மையை கட்டளையிட்டு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்து உங்களை தீங்குக்கு தப்புவித்து, ஆபத்துக்கு தப்புவிட்டு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய நல்ல தேவன்னு பாருங்க. எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். இம்மட்டும் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இனி வரும் நாட்களிலும் கர்த்தர் நிச்சயமாக நம்மை கண்மணி போல் பாதுகாப்பார். ஆகவே ஜெபத்தில் உறுதியாயிருங்க. உங்களுடைய மனதில் விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக, உங்கள் பாதைகளுக்கு வழிகாட்டியாக உங்கள் வலது கையை பிடித்தவர் வழிநடத்துவார். கடைசியாக உத்தமத்தில் உறுதி. ஆதார வசனம் யோபு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 9வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை, தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாய் நிற்கிறான்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனே யோபுவுக்கு சாட்சியிடுகிறார். அவன் உத்தமத்தில் உறுதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். உத்தமன் என்றால் உண்மை உள்ளவன். பிரியமானவர்களே, யோபினுடைய வாழ்க்கையில ஒரே நாளில் அவர் சகலத்தையும் இழந்து போனார். ஒரே நாளில் அவருடைய மிருக ஜீவன்கள், அவருடைய சொத்துக்கள், அவருடைய சொந்த பிள்ளைகள், குமாரன் குமாரத்திகள் மரித்து போனார்கள். அவரிடத்தில் ஒன்றும் இல்லாதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் இழந்து போய் உடல் முழுக்க கொப்பளங்களால அவர் வாதிக்கப்பட்டார். கஷ்டப்பட்டு இருப்பார், எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பார் என்று யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் மீது அவர் உறுதியாக அவரை பற்றி கொண்டார். அவரையே அவர் விசுவாசித்தார். எல்லாவற்றையும் இழந்தாலும், என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? யோசித்து பாருங்க. யோபுவை போல விசுவாசம் உடையவர்களா நீங்க இருக்கிறீங்களா? இல்லைனா உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க அவிசுவாசப்படுறீங்களா, முறுமுறுக்கிறீங்களா? பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க. நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, அரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பல பேருக்கு ஆசீர்வாதம் தடையாக மாறுவதற்கு, தாமதமாகிறதற்கு காரணமே அவர்களுடைய அவிசுவாச சிந்தைகள் மாத்திரமே, அவர்களுடைய அவிசுவாச பேச்சுகள் மாத்திரமே. நீங்க நினைக்கலாம், நான் விசுவாசமா இருக்கேன், நான் என்னைக்குமே அவிசுவாசப்பட்டு நான் பேசினதே இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, உங்க சிந்தனையில நீங்க யோசித்தா கூட அது அவிசுவாசம்தான். ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகளை கூட, நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். நம்முடைய நாவிலிருந்து சொல் புறவாகும் முன்னே அது என்னவென்று கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். ஆகவே நீங்க நல்ல கவனமுடையவர்களாக இருங்க. பிரியமானவர்களே, வாயினால் அறிக்கை பண்ணால் மாத்திரமல்ல, நீங்கள் சிந்தனையில் சிந்தித்தாலே போதும், அது அவிசுவாசம்தான். பிரியமானவர்களே, மனிதரோ நம்முடைய முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசிங்க, முழு மனதோடு அவரை நம்புங்க. எப்படி யோபு கர்த்தரை விசுவாசித்தாரோ, அவருடைய கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் இவ்விதமாக விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும் என்று. ஆகவே உங்கள் வாழ்க்கையில கூட எத்தனை துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தோடு, மன உறுதியோடு யோபுவை போல உத்தமமாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாக யோபுக்கு திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்திற்கும், சந்தோஷத்திற்கும், சமாதானத்திற்கும் தக்கதாக கர்த்தர் நிச்சயமாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடை குறித்த காலத்தில் ஏற்ற வேளையில் உங்களுக்கான நன்மை கர்த்தர் கட்டளையிடுவார். அவரால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத, அறிய முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைவுகள் உண்டப்பா, தயவாய் மன்னித்து நீரே பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் இன்றைக்கு அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் அப்பா அரிய பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத, கிரகிக்க முடியாத அதிசயங்கள் உடைய பிள்ளைகள் பார்க்கத்தக்க, உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்துடன் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்திற்கு பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்களே அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு புது புது கிருபைகளை கட்டளையிட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நடுநாளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த காரியங்கள் அதிசயத்தை கட்டளையிடுங்கப்பா. நீதிமான் பனை போல் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பனை போல் செழித்தோங்கி வளர இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. நீதிமான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா.
இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்கள் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து அவர்கள் வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. உத்தமமாய் வாழ கிருபை செய்யுங்க. மனதில் உறுதியோடு அப்பா மீது நம்பிக்கை வைத்து காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு பூர்ண சமாதானத்தையும் அப்பா நீங்கள் பாதுகாப்பையும் நீர் கொடுக்கிறீரே தகப்பனே. அப்பா பூர்ண சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து அப்பா நீரே பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா நீர் தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தடையின்றி தாமதமின்றி பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.